ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேர்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது அதுலேயும் ஜாக்லின் முன்னாடியே அழுகுறாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து பண்ணுறது சரியில்லை, அது சரியில்லை, ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனம் அவங்க மேலே இருக்குது. இருந்தாலும் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது என்னன்னா கேம் விளையாடி இருக்காங்க. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி உட்காந்ததில்லை. ஸோ கேம் வந்து இதில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கேம் பொட்டன்ஷியலை காமிச்சது பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஜாக்லினாக இருப்பாங்க. அதனால தான் 15 வாரம் தொடர்ந்து நாமினேட் ஆகிறாங்கன்னா அது வேற எந்த விஷயமும் இல்லை. ஒரு கேம் விளையாடும் போது தான் இன்னொருத்தவங்களை பகச்சிக்க வேண்டியதாக இருக்கும், இன்னொருத்தவங்களை எதுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு செட் ஆகுது. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இவங்களை போய் நாமினேஷனில் நாமினேட் பண்ணுவாங்க. இது நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து கேம் விளையாடிக்கிட்டே இருந்திருக்காங்க. எந்த இடத்துலையும் இந்த கேம் ஓகே எனக்கு விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி எங்கேயும் உட்காந்து நம்ம அதிகமாக பார்க்கறதுல ஒரு சில இடத்துல இருந்திருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோட விளையாட்டை நான் காமிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் ஜாக்லின் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து ரிஸ்க் எடுத்துருக்க வேணாம் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தோணும். அதுவும் ஜாக்லின் ஃபேன்ஸுக்குலாம் கம்பல்சரி தோணி இருக்கும். ஏன்னா 80 மீட்டர் அது ஓகேங்களா, 75 மீட்டர் ஆல்மோஸ்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ மீட்டர் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா 35 செகண்ட்ஸ் அப்படின்றது கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இது வந்து ஜாக்லின் வந்து பாசிபிள் நினைச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஓட மாட்டாங்க. பவித்ரா விட ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க போய் எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்காங்க. 8 லட்சம் ரூபாய் அமௌண்ட்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட் தான், நார்மல் அமௌண்ட் இல்லை. ஆக்சுவலாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதிக அமௌண்ட் 8 லட்சம் ரூபான்றது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக இந்த 8 லட்சம் ரூபாய் எடுக்கணுன்றதை ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நான் வந்து டாஸ்க்ல வந்து ப்ரூவ் பண்ணணுன்றதுல ட்ரை அவங்க இன்டென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பாதியில் ஓடி வந்திருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து டிராமா போட்டுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்கன்னு தெரியல. சௌந்தர்யா ஐயோ யாருமா நீனு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட டிராமா என்னன்னா நான் வந்து இந்த டாஸ்க்கை கம்பல்சரி ஆடுவேன்னு சொல்றாங்க. சொல்லும் போதே தெரியல அவங்க ஏமாத்த போறாங்கன்னு. ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களை மட்டும் ஏமாத்தல, வெளியே ஆடியன்ஸை பார்த்துட்டு இருக்க நம்மளே ஏமாத்துறாங்க, பிக் பாஸை ஏமாத்துறாங்க, ஒட்டுமொத்த பேர் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்க முன்னாடியே செட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் பொட்டி வரையும் போற ஒரு இன்டென்ஷனே இல்லை, பொட்டி எடுக்கிற இன்டென்ஷனே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு பேர் வரணும், அதுக்கோசம் மட்டும் தான் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா டெசிஷன் எடுக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்னு தெரியும். சௌந்தர்யாவோட ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்னு தெரியும். ஸோ அந்த ரிஸ்க் தெரிஞ்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ரிஸ்க் தெரிஞ்சு எங்கள் தலைவர் வந்து போய் போராடுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. ஏன்டா எப்படி உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்கணும், நான் வந்து போராடணும் அப்படின்றதுக்கோசம் போல நான் அந்த டாஸ்க்ல இருக்கேன் அப்படின்ற நானும் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு எப்படி சொல்ல ஆறுதல் பரிசுன்னு சொல்லுவாங்களே, அதாவது நீ கலந்துக்கிட்டாலே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா போறாங்க அப்படின்றத நான் சொல்லல. வீட்டுக்குள்ள இருக்க ஆர்ஜி ஆனந்த் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன மேட்டர்னா போய் ரவீந்தர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியா பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது இந்த இதில் நம்ம இருக்கிற இப்போ எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பாதியில் போயிட்டு வந்தாலே போதும்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மேட்டரை வந்து ரவீந்தர் கிட்ட ஆர்ஜி ஆனந்த் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணிட்டாங்க இவங்களோட சௌந்தர்யாவோட ஐடியா என்னன்னு. ஏன்னா ஜாக்லின் அந்த பக்கத்தில் பயந்துகிட்டு இருக்காங்க ஓகேங்களா, எல்லாருமே பேக் அடிச்சிட்டாங்க. இது விஷால் வந்து பேக் அடிச்சிட்டாரு, எல்லாருமே பேக் அடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இப்போ முத்துக்குமரனும் ரயனும் பார்த்தீங்கன்னா அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, நான் போய் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்களுக்குமே ஒரு டவுட் இருக்கு, 3 போட்டியில் எதடா திறந்து பார்க்கறது அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஜாக்லின் பேக் அடிக்கிறாங்க, விஷால் பேக் அடிக்கிறாங்க. சோ இவங்கலாம் பேக் அடிக்கும் போது எப்படிப்பா இந்த இடத்துல சௌந்தர்யா மட்டும் பேக் அடிக்காம அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க அவ்வளோ துணிச்சலா உள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தோணும்ல. அந்த தோன்ற ஒரு எண்ணத்தை என்ன பண்ணணும்னா இவனுக்கு வந்து ஓட்டா மாத்தணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. எங்க தலைவி தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அதெல்லாம் மேட்டர் இல்லை, ஆனா போய் கலந்துக்கணும் ஒரு இன்டென்ஷனோட போறாங்க பாருங்க, அதுதான்டா கெத்து அப்படின்ற மாதிரி நான் 100% ஷூரா சொல்றேன். இது சௌந்தர்யாக்கு அகைன்ஸ்டா பேசணும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சையா தெரியுது சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன்ல போல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா ஒரே விஷயம், நான் போய் அதில் கலந்துக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல மட்டும் தான் போயிருக்காங்க அப்படின்றது பச்சையா தெரியுது. இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கல. இந்த பவித்ரா கூட அந்த இதுல செகண்ட் தேர்ட் ஒரு போட்டி எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த இதுல மட்டும் ஜாக்லின் போயிருந்தாங்கன்னா மொத்தமா தலைகீழ மாத்தி எழுதிருப்பாங்க. அதான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தாங்க, அது மாதிரி தான் நடந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்காதனால அடுத்து இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா பயந்துட்டாங்க. ஏன்னா இந்த 3 போட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி பயந்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து இதுலயும் பாத்தீங்கன்னா 3 போட்டி வச்சிருக்காங்க, அதுலயும் பயந்து உட்காந்துட்டு இருக்காங்க போல. ஸோ ஃபைனலா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், அது 8 லட்சம் இவ்வளவு தூரம் அப்படின்ற மாதிரி சரி சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு வழி இல்லப்பா கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்காங்க. என்னன்னா அவங்க அந்த கேட்டை கிராஸ் பண்ணி வெளியே வராங்க பார்த்தீங்களா, அங்கேயே எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுற மாதிரி ஆப்வியஸாக பச்சையாக தெரியுது. ஏன்னா ஜாக்லினோட ஸ்பீடு அதான் முத்துக்குமரன் அதை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஜாக்லின் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு முடிவிடு. ஏன்னா ஜாக்லினோட ஸ்பீடு என்னன்னு முத்துக்குமரனுக்கு தெரியும், தெரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன ப்ரூவ் பண்ணணும், எனக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, உனக்கு ஓட்டு போட்டவனுங்களாம் கதறானுங்கம்மா, அவனுக்கு கதறதை வந்து பார்க்க முடியலமா கேட்க முடியலமா, பாவமாக இருக்குமா உண்மையில அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உண்மையில சொல்றேங்க, ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மன உடைச்சல் இருக்காங்க. அதுவும் இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் மன உடைச்சல் அதிகமாக வந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த ப்ரோமோல அவங்க ஒன்று கெஸ் பண்றாங்க பாருங்க,
இதுக்கப்புறம் பிக் பாஸ் கேட்குறாரு இது ஏமா அழுவுற அப்படின்னு கேட்கும்போது இல்லை பிக் பாஸ் இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியுமான்னு தெரியலன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதுதான் ஹைலைட். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு, அதாவது நம்ம இந்த இதில் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஃபீல் வந்துருச்சு. இருந்தாலும் ஏமா இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கு, அவ்வளோ தூரம் நீ போயிட்டு, ஏன்னா ரெண்டு விஷயங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓடுறதுன்றது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக அந்த ஸ்பீடு மட்டும் இல்லை, அந்த ஸ்டாமினாவும் இருக்குது. அவ்வளோ தூரம் ஓடிட்டு திருப்பி அதே ஸ்பீடில் திருப்பி வரணும் அப்படின்றது அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். இவங்க இதில் கடைசியில் உள்ளே வந்துடுற மாதிரி காமிக்கிறாங்க. பிக் பாஸ் சொல்றாருல முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 2 செகண்ட் வந்து டிலே வந்துட்டாங்க. 35 செகண்ட் டைம் கொடுத்தாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 37 செகண்ட்ல உள்ள வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் என்ன பண்ணாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாக்லினை வந்து வெளியே தூக்கி விட்டாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் கதறி அழுவாங்க அப்படின்றது ஆபியஸாக தெரிய விஷயம் தான். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், ரயனு, சௌந்தர்யா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழதான் போகிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான பிளேயர் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, இந்த வீட்லேயே ஒரு டஃப்பான பிளேயர் நான் டிசைட் பண்ணது எப்போனா ஸ்டார்டிங்லேயே ஜாக்லின் மட்டும்தான். ஸோ அவங்க எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கேமை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம் சொல்லிட்டே இருந்தார்ல. ஸோ அது உண்மைதான். ஏன்னா இப்போ இந்த பக்கத்தில் வந்து எப்படி அவங்க வந்து முத்து வந்து டஃப்பான பிளேயர் நினச்சாங்களோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜாக்லின் தான் டஃப்பான பிளேயர் நினச்சிருந்தார். அதே மாதிரி ஜாக்லின் அந்த பக்கத்தில் விளையாடிட்டு தான் இருந்தாங்க. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி உட்காரல. ஸோ அப்படிப்பட்ட பிளேயர் வந்து ஃபினாலில் வருவாங்க, அது 3வது இடத்துல இல்லை 2வது இடத்துல டாப் 2ல வந்து ஜாக்லின் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவோட ஜாக்லினுக்கு ஓட்டு அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த பொசிஷனில் இருந்த ஒரு ஆள். ஏன்னா அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஓட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, ஆனால் அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் தான் டாப் 2ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க சுச்சுவேஷனில் ஜாக்லின் எவிக்ட் ஆனது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னுமே அன்ஃபேர், எப்படி இது ஃபேரான விஷயமா இருக்கும், இந்த மாதிரி 100 நாள் ஒரு எஃபர்ட்டை போட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி ஒரு ஃபேரான விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதில் ஃபேர் அன்ஃபேர்ன்றது இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக தான் கொடுக்குறாரு, நீ வேணும்னா கலந்துக்கோ, வேணானா கலந்துக்காத அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து ஃபேர் அன்ஃபேருக்குள்ளேயே வராது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டாருன்னு சொல்லணும். பவித்ரா போய் போட்டி எடுத்துட்டு வந்தாங்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சௌந்தர்யா வந்து லைவ்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த சம்பவத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் ஒரு இதை வந்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பவித்ரா அந்த போகும்போது அந்த இதில் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து போயிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொன்னது என்னன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பொம்பளை இல்லை எல்லாருமே நல்லா தான் ஓட முடியும், ஸோ உங்களாலேயும் ப்ரூவ் பண்ண முடியுன்றது காமிக்கிறதுக்கோசம் தான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனே கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடச்சு விட்டுருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. என்னடா இது, அப்போ நம்ம வந்து அவ்வளோ டவுனாக இருக்கமா, அவ்வளோ கீழே இருக்கமா அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு ஓட ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அதுக்கு அடுத்த சமயமும் சரி வந்து நின்னது, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது அது எப்படி இருக்கும்னா ஆல்ரெடி இப்போ கேர்ள்ஸில் யாருமே போகலனா கூட பரவாயில்ல, பவித்ரா போயிட்டு ஆல்ரெடி 2 லட்சம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி உறுத்தும் இல்லை. ஸோ அந்த உறுத்துறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். இன்னொன்று இந்த 3 போட்டி வைக்கும்போது பயந்துட்டாங்க, உண்மையிலே நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ லைவ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஏன் ட்ரை பண்ணாங்கன்னா, ஏன்னா அந்த 3 போட்டி வச்சதுக்கு அப்புறம் விஷால் போயிட்டு 5 லட்சம் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ விஷால் 5 லட்சம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஆபியஸாக தோணும்ல, ஸோ விஷாலால முடியுது அப்படின்னும் போது நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இன்னொன்று 8 லட்சத்துக்கு ஒரு பெட்டி தான், 3 பெட்டி வைக்கல, ஒரே பெட்டி 8 லட்சம், இவ்வளோ டிஸ்டன்ஸ் 35 செகண்ட் போய் அதுக்குள்ள போய் எடுத்துட்டு வரும் அப்படின்றது சிம்பிள் டாஸ்க் வைஸ் பார்க்கும்போது சிம்பிளாக இருக்கும். 3 பெட்டினா கன்ஃபியூஸ் ஆகும், இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, டேரெக்டாக நம்ம போகிறோம் 8 லட்சத்தை எடுக்க போகிறோம் வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி வந்து செகண்ட்ஸில் வந்து 2 செகண்ட் வந்து டிலே ஆயிடுச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஜாக்லின் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்கும். அதுவும் அந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது அவங்க முன்னாடியே அதை கெஸ் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதை நினைக்கும் போது தான் பரவாயில்ல இந்த பொண்ணு இது கெஸ் பண்ணிச்சு பற்றி. ஏன்னா அந்த ஒரு இன்ட்யூஷன் சொல்லுவாங்களா, அது வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு போல, இந்த மாதிரி நம்ம இந்த வீட்டை திருப்பி பார்க்க முடியாது அப்படின்ற இன்ட்யூஷன் வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா அவ்வளோ தெரியுது, அதாவது வீட்டுக்குள்ளே திருப்பி வர முடியாதுன்னு அவ்வளோ தெரியுது, தெரிஞ்சும் ஏன் அதை ட்ரை பண்ணாங்க. சௌந்தர்யா கொடுத்த மாதிரி ஒரு ஆவாஸ் ஒரு பில்டப் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா சௌந்தர்யா நிறைய பேர் என்னதான் நீங்கள் ஃபயர் விட்டாலும் சரி, நான் அடிச்சு சொல்கிறேன், சௌந்தர்யாவோட இன்டென்ஷன் பொட்டி எடுக்கிறது இல்லை, போய் தொட்டுட்டு வரது அப்படிலாம் பாதியில் வரது, அது மட்டும் தான் சௌந்தர்யாவோட இன்டென்ஷன். அவங்க வந்து பெட்டி எடுக்கணும் பணத்தை எடுக்கணுன்ற இன்டென்ஷன் சௌந்தர்யாவுக்கு சுத்தமாக இல்லை அப்படின்றத நான் முழுமையாக நம்புறேன். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.